ஹியூமன் பிஹேவியர்ஸ். ஹியூமன் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது மனித நடத்தைன்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. இன்றைய காலத்துல நிறைய பேருக்கு சைக்காலஜி படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அடுத்தவங்களுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க, அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நம்ம இருக்கக்கூடிய சமூகத்துல நாம நல்ல பேர் வாங்கணும், நம்மளை யார் ஏமாத்த வராங்க, யாரை நாம ஏமாத்தலாம், இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஆசை. புது பொண்ணு, புதுசாக கல்யாணம் ஆயிட்டு போன புது பொண்ணு, இல்லைன்னா ஏற்கனவே மாமியார் வீட்டுல மருமகளா இருக்கிற பெண்ணு அந்த இடத்துல ஆசைப்படுவாங்க, நம்மளுடைய மாமியாரை எப்படி நம்மளுடைய வசியப்படுத்தி நம்மளுடைய கைவசத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசைப்படும். பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு கவலை, நம்மளுடைய மாணவர்களை நாம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க நம்மளுடைய வழிக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு ஆசை. அதே மாதிரி மருத்துவர்களுக்கு தன்னுடைய நோயாளிகளை எப்படி திருப்திப்படுத்தணும் ஆசை. வியாபாரிகளுக்கு தன்னுடைய கஸ்டமர்களை எப்படி திருப்திப்படுத்தணும்னு ஆசை. இவ்வாறாக ஒவ்வொருத்தவங்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கு மக்களை எப்படி திருப்திப்படுத்தணும் இப்படின்னு ஒரு ஆசை. இது எல்லா ஆசைக்கு அடிப்படை மனிதர்களுடைய நடத்தையை பத்தி தெரிஞ்சு, ஒரு நபர் இப்படி நடந்து கொள்கிறார், இப்படி இருக்கிறாரு, அவருடைய நடத்தைக்கு காரணம் என்ன, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஆசையாக இருக்கு. மற்றவங்களுடைய நடத்தையை நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு முன்னால நம்மளுடைய நடத்தைய நம்ம தெரிஞ்சு கொள்வது மிக அவசியம். பொதுவாக மனித உயிரினத்தில், அதாவது உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்கள் இன்னும் ஒரு படி மேல ஏறி சொன்னா, அண்ட சராசகத்துல, அதாவது உலகத்துல இந்த சூரியன், சந்திரன், சூரிய குடும்பம், மில்கிவே கேலக்சி, அதுல இருக்கக்கூடிய கேலக்சியில, யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஒரு நடத்தை இருக்கு, ஒரு செயல்பாடு இருக்கு. அதை மையமா வச்சுதான் அதெல்லாம் இயங்குது. ஒரு தாவத்துக்கு ஒரு பிஹேவியர் இருக்கு, ஒரு விலங்குக்கு ஒரு பிஹேவியர் இருக்கு, ஒரு புழுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கு, ஒரு பூச்சிக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கு. பிஹேவியர்னா நடத்தை, செயல்படுதல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க ஆசைத்தாங்க. மற்ற பிஹேவியரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, பிசிக்ஸ் படிக்கிறவங்க பிசிக்ஸ் பிஹேவியரை தெரிஞ்சிருக்கும், கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க எலிமெண்ட்ஸ் உடைய பிஹேவியர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும், பயாலஜி படிக்கிறவங்க உயிரினங்களுடைய பிஹேவியர் பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிஹேவியர்ஸை தெரிஞ்சிருப்பாங்க. சராசரியாக மனிதராக இருக்கக்கூடிய நாம மனிதனுடைய பிஹேவியரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் தானே. அந்த பிஹேவியர்ஸ் எங்க சொல்லி கொடுக்குறாங்க? யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? சொல்லி தராங்க. எங்க சொல்லி கொடுக்குறாங்க? பல்கலைக்கழகத்துல சைக்காலஜி என ஒரு பாடத்தை எடுத்து படுக்கிறவங்க மத்தியில இந்த ஒரு ஆசிரியர் அவர் சொல்லி, அப்படி சைக்காலஜி சொல்லக்கூடிய உளவியல் அப்படின்னா என்னங்க? சைக்காலஜிக்கு பொதுவா அந்த காலத்துல இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் சோல் அப்படிம்பாங்க, இல்லைன்னா ஸ்பிரிட். ஆத்மாவை பற்றிய படிப்பு இல்ல, ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவியை பற்றிய படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு 30-40 வருடங்களாக, 50 வருடங்களாக சைக்காலஜிக்கு ஒரு நவீன டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அதாவது சைக்காலஜியை சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ். சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ், அதாவது மனிதனுடைய நடத்தை மற்றும் அவனுடைய அறிவுசார் செயலாக்கம் பற்றிய ஒரு அறிவியல் ரீதியான ஒரு ஆய்வு, அதுதான் சைக்காலஜி சொல்லுவேன். ஆஸ் எ சைக்காலஜிஸ்டா நான் என்ன சொல்றேன்னா, ஏன் மென்டல் ப்ராசஸ், ஏன் பிஹேவியர் இப்படி தனித்தனி பிடிக்கிறேன், நான் அதை எப்படி பிரிச்சிருக்கேன்னா, எக்ஸ்டர்னல் பிஹேவியர், இன்டர்னல் பிஹேவியர். எக்ஸ்டர்னல் பிஹேவியர்னா வெளிரங்கமான நடத்தை, இன்டர்னல் பிஹேவியர்னா உள்ரங்கமான நடத்தை. வெளிரங்கமான நடத்தை நம்ம பொதுவாக நடத்து, பேசுறது, நடக்கிறது, ஓடுறது, விளாடுறது, சாப்பிட்றது, எல்லாம் வெளிரங்கமான நடத்தை. உள்ரங்கமான நடத்தை அப்படின்னா என்ன? நம்ம மனசுல திங்க் பண்றது, நம்ம யோசிக்கிறது, நம்ம
நம்மளுடைய மெமரி, நம்மளுடைய மோட்டிவேஷன்ஸு, ப்ராப்ளம் சால்விங்கு, பர்சனாலிட்டி இதெல்லாம் உள்ரங்கமான நடத்தை, ஆட்டிடியூடு. இப்போ வெளிரங்கமான நடத்தை, உள்ரங்கமான நடத்தை. அது சிம்பிளா நான் என்ன சொல்லிடுறேன்னா, ஹியூமன் பிஹேவியர் 1, ஹியூமன் பிஹேவியர் 2. ஹியூமன் பிஹேவியர் 1 என்ன? வெளிரங்கமான நடத்தை. ஹியூமன் பிஹேவியர் 2னா உள்ரங்கமான நடத்தை. ஸோ ஒட்டுமொத்தத்துல இந்த ஹியூமன் பிஹேவியரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்குல்ல? அப்போ நான் சொல்றதை நீங்க கேளுங்க. பொதுவா ஒரு பிஹேவியருக்கு ஒரு 3 அடிப்படைகள் இருக்கு. ஒருத்தவங்களுடைய நடத்தைக்கு 3 விதமான அடிப்படை இருக்கு. ஒன்னு பயாலஜிக்கல் பேசிஸ், ஒன்னு சைக்காலஜிக்கல் பேசிஸ், ஒன்னு சோசியல் பேசிஸ் இல்ல சோசியாலஜிக்கல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் பேசிஸ் சொன்னா உயிரியல் ரீதியான அடிப்படை, சைக்காலஜிக்கல் பேசிஸ்னா உளவியல் ரீதியான அடிப்படை, சோசியாலஜிக்கல் பேசிஸ் சொல்லும்போது சமூக ரீதியான அடிப்படை. இதோட அடிப்படையில தான் பயோ சைக்கோ சோசியல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலை உருவாக்கி இருக்காங்க. அந்த மாடலுடைய அடிப்படையில இப்போ நிறைய ஹெல்த் சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. ஈவன் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இருக்க நிறைய பேர் அந்த மாடலுடைய அடிப்படையில நோயை குணமாக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பயாலஜிக்கல் பேசிஸ்னா எப்படிங்க? என்னங்க? ஒருத்தவங்களுடைய நடத்தைக்கு உயிரியல் ரீதியான காரணம் என்ன? ஒருத்தர் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காரு. ஏன் தூங்கிட்டு இருக்காரு? அவர் உடம்பு டயர்டா இருக்கு, உடம்பு வசதியா இருக்கு, அவருக்கு நோய் இருக்கு, அதால அவர் தூங்குறாரு. ஒருத்தர் ரொம்ப நேரம், அதாவது ஒருத்தர் நிறைய சாப்பிடுறாரு. சரி, ஒருத்தர் நிறைய சாப்பிடுறாரு, அதுக்கான உயிரியல் ரீதியான பேசிஸ் அவருக்கு பசிக்குது, நிறைய பசி இருக்கிறதால அவர் சாப்பிடுறாரு. ஒருத்தர் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வராரு. ஏன் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வராரு? யூரின் அடிக்கடி வரும். ஒருத்தர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, கோபமா இருக்கிறாரு? அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிஹேவியருக்கும் உயிரியல் ரீதியான காரணங்கள் இருக்கு. உயிரியல் ரீதியான அடிப்படை இல்லாமல் எந்தவித பிஹேவியர்ஸும் இல்லைன்னு சொல்லி நான் எத்தனை கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஹோமியோஸ்டாசிஸ் அண்ட் அல்லோஸ்டாசிஸ் சொல்லுவாங்க. ஹோமியோஸ்டாசிஸ்னா நம்ம உடம்பு ஒரு சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு ஆசைப்படும், ஒரு ஈக்லிபிரியத்துக்கு. உதாரணமாக நமக்கு ரொம்ப குளிர்ச்சுன்னா நம்ம உடம்பு சூடாக்குறதுக்காக அந்த இடத்துல ஹைப்போதலாமஸ் வேலை செய்யும். நம்ம உடம்பு வந்து ரொம்ப வேர்வை வந்துச்சுன்னா அந்த வேர்வை போக்குறதுக்கு வேலை செய்யும். நம்ம ரத்த ஓட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுக்கு வேலை செய்யும். நம்ம தாகம் எடுத்துச்சுன்னா, தண்ணி இல்லைன்னா தாகம் எடுக்கும். இப்படி உயிரியல் ரீதியான விஷயங்கள் உடம்புல நடந்துட்டு இருக்கு. இது ஹோமியோஸ்டாசிஸ் அல்லோஸ்டாசிஸ் அடிப்படையில நடக்கும். அதை பத்தி என்னை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் அது தெரியும். இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தான் இந்த பிளாக்ஸ்ல நான் சொல்லுவேன். மூணாவது பயாலஜிக்கல் பேசிஸ் சொல்லும் பொழுது நியூட்ரிஷனல் பேசிஸ், உணவுடைய பற்றாக்குறை, டிப்ரைவேஷன்ஸ் இல்ல ஓவர்லோடு. நம்ம எடுக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸே நமக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது. உதாரணமாக சுகர், இல்ல சுகர் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை, அதிகமா இருந்தாலும் பிரச்சனை. ஸோ நியூட்ரிஷனலாக ஒருத்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு, அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் வரும், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கும், குறிப்பிட்ட செயல். அனிமிக், அயன் புரோட்டீனுடைய டிஃபிஷியன்சி. அவங்க நம்ம நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க, நிறைய தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏசி பக்கத்துல போனா குளிர், அவங்களால குளிர் தாங்க முடியாது, சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. இப்படி உயிரியல் ரீதியான காரணங்கள் நிறைய இருக்கு. நிறைய உயிரியல் ரீதியான காரணங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ ரெண்டாவது சைக்காலஜிக்கல் பேசிஸ், உளவியல் ரீதியான காரணம் பார்க்கும். ஒருத்தவங்களுடைய பிஹேவியருக்கு, ஒருத்தவங்களுடைய நடத்தைக்கு, ஒருத்தருடைய செயல்பாடுகளுக்கு உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பிலீவ் சிஸ்டம். அவங்களுடைய பிலீவ் சிஸ்டம். அப்படி பிலீவ் சிஸ்டம்னா என்ன? அவங்களுடைய நம்பிக்கை அமைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இப்படி நடந்துட்டு இருக்காரு, ஏங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டாங்கன்னா, அவருடைய கொள்கைங்க, அது அவருடைய கொள்கைங்க. அவரு அப்படிப்பட்ட நபர் அவரு, அதாலதான் அவர் அப்படி இருக்கிறார். இவர் ஏன் இப்படி இருக்காரு? இவருடைய கொள்கை, அவருடைய பிலீவ்ஸ். இவருடைய பிலீவ்ஸ் இப்படி இருக்கு, அவருடைய பிலீவ்ஸ் இப்படி இருக்கு. இவருடைய மன ரீதியான பிலீவ்ஸ் இவருடைய மத ரீதியான செயல்பாடுகள் காரணம்.
இவருடைய மத ரீதியான பிலீவ்ஸ், நம்பிக்கை, இவருடைய செயல்பாடு, இவருடைய இப்ப ஏங்க நீங்க இவர் மாத்திரை எடுக்க மாட்டாரு? அவருக்கு அது மேல நம்பிக்கை இல்லைங்க. ஏன் அந்த டாக்டர்கிட்ட போறாரு? அந்த டாக்டர் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் இந்த சாப்பாடு நீங்க சாப்பிட மாட்டாங்க? எனக்கு பிடிக்காது. அது மேல அந்த எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. இப்படின்னு பிலீவ் சிஸ்டம். 2வது உளவியல் காரணம் சொல்லும் பொழுது ஆட்டிடியூட், அவங்களுடைய அணுகுமுறை. ஏன் அது உனக்கு பிடிக்காது? எனக்கு பிடிக்காது. அவ்வளவுதாங்க. இவங்க இப்படிதான். இதா இது இப்படிதான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான அணுகுமுறை, ஆட்டிடியூட், மனோபாவம் இருக்குங்களா? அது கூட நம்மளுடைய பிஹேவியர்ஸ்க்கு காரணம். அடுத்தது நம்முடைய தாட் ப்ராசஸ். அதாவது ஒருத்தவங்களுடைய மூளையில நடக்கிற அந்த தாட் ப்ராசஸ் இருக்குங்க. மெமரியில நடக்கிற மெமரி ப்ராசஸ், தாட் ப்ராசஸ். அது ஒருத்தவங்களுடைய பிஹேவியர்ஸ் காரணம். பொதுவா இந்த காலத்துல ரொம்ப அறிவாளியான பிள்ளைகளை சமாளிப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்? அதுக்கு காரணம் அந்த குழந்தையுடைய தாட் ப்ராசஸ். நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னால அவங்க யோசிப்பாங்க. கிரிமினல்ஸ் ஏன் அவங்கள கிரிமினல்ஸ் அப்படிங்கிறாங்க? ஏன் கிரிமினல்ஸ்? அதாவது ஒரு சயின்டிஸ்டுக்கு எப்படி அறிவு இருக்கோ, எப்படி அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேலை செய்யுதோ, அது போல கிரிமினல்ஸ்க்கும் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேலை செய்யும். சோ ஒருத்தவங்க அவருடைய நடத்தைக்கு அவருடைய தாட் ப்ராசஸ் காரணமாக இருக்கு. எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ், ஒருத்தவங்களுடைய எமோஷன்ஸ், ரொம்ப அழுவுற ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கிற ரொம்ப சிரிப்பு தன்மை, நகைச்சுவை உணர்வு இருக்கிறவங்க, கோபப்படக்கூடிய பயப்படக்கூடிய இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுடைய எமோஷன்ஸ் அவங்களுடைய நடத்தைக்கு காரணமாக இருக்கு. ஸோ ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். லாஸ்டா ஒரு விஷயத்தை உளவியல் அடிப்படையில் சொல்லும் பொழுது லேக் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ். ஒரு விஷயத்துல ஏங்க நீங்க செய்யல? ஏன் வாக்கிங் டெய்லி போக மாட்டாங்க? என்ன செய்யறது? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். மோட்டிவேஷன் இல்லை. ஏன் உடம்பு செடன்டரியா இருக்கங்க, சோம்பேறியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குங்க, படிக்க மாட்டாங்க ஏங்க? மோட்டிவேஷன்ஸ். ஒரு மோட்டிவேஷன்ஸ் இல்லைனாலும் அது சார்ந்த நம்பிக்கை அவங்களுக்கு வராது. அது சார்ந்த நம்பிக்கை வராது. அது சார்ந்த பிஹேவியர்ஸும் அங்க நடக்காது. ஸோ இது எல்லாம் சைக்காலஜிக்கல், உளவியல் ரீதியான அடிப்படை. அதாவது ஒருத்தவங்களுடைய பிலீவ் சிஸ்டம், ஒருத்தவங்களுடைய ஆட்டிடியூடு, ஒருத்தர் தாட் ப்ராசஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அப்புறம் லேக் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ், இதெல்லாம் காரணம். அடுத்தது 3வது சோசியல் பேசிஸ், சோசியாலஜிக்கல் பேசிஸ் சொல்லுவாங்க. சமூக ரீதியான அடிப்படை ஒரு பிஹேவியருக்கு. சமூக ரீதியான அடிப்படை என்ன? குடும்பம் சொல்லலாம். அவர் சார்ந்த குடும்பத்துடைய அடிப்படையில அவருடைய பிஹேவியர்ஸ் இருக்கும். அவர் சார்ந்த கலாச்சாரத்துடைய அடிப்படையில அவருடைய பிஹேவியர்ஸ் இருக்கும். அவர் சார்ந்த சொசைட்டியுடைய அடிப்படையில அந்த பிஹேவியர்ஸ் இருக்கும். அவர் சார்ந்த ரிலேஷன்ஷிப், உறவுகள். ஏன்னா இவர் மாமாவா இருக்கும்போது ஒரு மாதிரியா நடத்துப்பாரு, மச்சானா இருக்கும்போது ஒரு மாதிரியா இருப்பாரு, வேறு நபராக இருக்கும்போது ஒரு மாதிரியா நடத்துப்பாரு. அது காரணம். ஒருத்தர் திட்டாரோ கோமா பேசிட்டாருன்னா அந்த இடத்துல பயங்கரமா பேசுவாரு. தன் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல பார்த்துருப்பாங்க. சோ பிஹேவியர் என்பது ஒருத்தவங்களுடைய சமூக அடிப்படையில, சமூக உறவுடைய அடிப்படையில மாறுது. ஒரு மனிதனுடைய நடத்தையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனை ஒரு பிஹேவியருக்கு, ஹியூமன் பிஹேவியருக்கு அடிப்படையான காரணம் 3 விஷயம் சொல்றேன்ல. அந்த 3 விஷயத்துடைய அடிப்படையில தான் ஒருத்தவங்களுடைய பிஹேவியர்ஸ் உடைய பிரச்சனையே வரும். உதாரணமாக பயாலஜிக்கல் பிஹேவியர்ஸ்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருத்தவங்கள சைக்காலஜிக்கல் பேசிஸ்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு மென்டல் ரிலேட்டட், மனம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அந்த பிஹேவியர்ல சோசியாலஜிக்கல் பேசிஸ்ல பிரச்சனை வரும் பொழுது அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சோ ஒரு ஹியூமன் பிஹேவியர்ஸ்னா என்ன? அந்த ஹியூமன் பிஹேவியர்ஸ் அடிப்படை காரணம் என்ன? அது சார்ந்த அம்சங்கள் என்னென்ன? எப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம மத்தியில பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது மிகுதியான நபர்கள், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மிகுதியான நபர்களுக்கு பிஹேவியர் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகம் இருக்கு. அது ஒரு பேய் பிடிச்சிச்சோ, பிசாசு பிடிச்சிச்சோ, அது மனநோயோ, இல்ல உடல் சார்ந்த நோயோ, இல்ல சமூக சார்ந்த நோயோ,
இல்ல கணவன் மனைவிக்கு நடத்துல பிரச்சனையோ, இல்ல ரிலேஷன்ஷிப் இஷ்யூவோ, இல்லைன்னா ஒரு ஆல்கஹால் அடிக்டோ, டொபாக்கோ அடிக்டோ, புகையோ, இல்ல போதைப் பொருட்களுடைய பயன்பாடோ, வேலைக்கு போகாத இருக்கிறதோ, படிப்பு மேல ஆர்வம் இல்லாத இருக்கிறதோ, இப்படின்னு எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது அது மொத்தத்துல ஒருத்தவங்களுடைய பிஹேவியருடைய அடிப்படையில வரக்கூடிய பிரச்சனைகள் தான். சோ அந்த பிஹேவியர் அடிப்படையில் உள்ள பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்குன்னா அந்த பிஹேவியர்ஸை சரியான முறையில நீங்க அணுகணும். அந்த பிஹேவியர்ஸை சரியான முறையில் அணுகிறதுக்கு தான் எங்களுடைய கன்ஃபார்மிட்டி இருக்கு. பொதுவா இந்த விஷயத்தை பத்தி நீங்க எந்த பிரச்சனையில நீங்க மாட்டியிருக்கீங்களோ அந்த பிரச்சனை பற்றி அறிவுகளை புரிதலை உங்களுக்கு இருக்கும். அது சார்ந்த அறிவுகளையும் புரிதலையும் நம்ம 3 கட்டத்துல அணுகும். ஒன்னு பிஹேவியரல் அப்ரோச், ஒன்னொன்னு நியூட்ரிஷனல் அப்ரோச், கடைசியில ஹெல்த் கேர் யூட்டிலைசேஷன். ஸோ எப்படிப்பட்ட பிஹேவியரல் இஷ்யூ இருந்தாலும் எங்களோட கொஞ்ச நேரம் நீங்க பேசினா போதும், உங்களை பத்தி ஃபுல்லா கிராஃப் எடுத்து நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்துங்க. நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு விழுவும். எங்களுடைய வெப்சைட் கன்ஃபார்மிட்டி நெட்வொர்க்ல நீங்க ரெகுலராக விசிட் பண்ணுங்க. இதுல நிறைய பேக்கேஜஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த பேக்கேஜை நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. என்னோட நீங்க டைரக்டா பேசலாம். ஆன்லைன்ல பேசலாம், இல்லை ஆஃப்லைன்ல பேசலாம். எங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்க பாருங்க. தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இது போல பல கருத்துக்களை தொடர்ந்து வழங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், மிக்க பெருமை அடைகிறேன். தேங்க்யூ மச்.